கருகும் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச மின்சாரம் கை கொடுக்காத நிலையில் இருசக்கர வாகன என்ஜினை பயன்படுத்தி குளத்தில் இருந்து வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகின்றனர் அறந்தாங்கியை சேர்ந்த விவசாயிகள். இவை இருசக்கர வாகனங்களுக்கு வாட்டர் வாஷ் செய்யும் காட்சிகள் அல்ல. இருசக்கர வாகனத்தில் உள்ள இன்ஜின் மூலம் குளத்தில் உள்ள தண்ணீரை வயல்களுக்கு உறிஞ்சும் காட்சிகள். புதுக்கோட்டை மாவட்டம் மாங்குடியில்தான் இத்தகைய புதிய முயற்சியில் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. கடந்த மாதம் கஜா புயலின் போது இந்த ஊரில் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் தற்போது வரை விநியோகிக்கப்படவில்லை. தென்னை, தேக்கு, மா, பலா உள்ளிட்ட மரங்களை கஜா புயல் சாய்த்து சென்ற சூழலில் எஞ்சிய பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் படாத பாடுபட்டு வருகின்றனர். நெற்பயிர்கள் தண்ணீரின்றி கருகும் நிலைக்கு சென்றுவிட மின்சாரமின்றி மின் மோட்டாரையும் இயக்க முடியாமல் போன மக்களுக்கு கை கொடுக்கிறது குளத்து நீர். குளத்திலிருந்து தண்ணீர் பிடித்து ஊற்றுவதெல்லாம் நடக்காத கதை என்ற நிலையில் இருசக்கர வாகனத்தின் சக்கரத்தில் பெல்ட்டை இணைத்து இன்ஜின் மூலம் பைப் வழியாக குளத்திலிருந்து தண்ணீர் உறிஞ்சி பயிர்களுக்கு பாய்ச்சுகின்றனர். இருசக்கர வாகனம் மூலம் தற்காலிகமாக தண்ணீர் இறைக்கும் இந்த அமைப்பை உருவாக்க 10,000ற்குள் செலவு பிடிப்பதாக கூறுகிறார் மெக்கானிக் டார்வின். இதான தேவைகள் உங்களுக்கு பம்பு மட்டும் தான் வாங்க போறோம். பழைய பம்பு இருந்தால் போதும். பழைய பம்பு வாங்கி வந்துட்டு அதுக்குள்ளே ஓஸ் இதை செட் பண்ணிங்கன்னா போதும். லேத்தில் கொண்டு போயிட்டு 2 கம்பி இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். அதிகப்படியாக 7,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய்க்குள்ள செலவாகுது. இப்போ மோட்டர் தொடர்ச்சியாக ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹீட் ஆகும். அதுக்காக தான் நம்ம வாட்டர் கூலிங் போட்டிருக்கோம். வாட்டர் அதிலேயே ஊற்றிட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நீங்கள் தொடர்ச்சியாக 10 மணி நேரம் ஓடினா கூட அது ஹீட் ஆகாது. அதனால எந்த பாதிப்புமே வராது. பைக்குக்கும் சேஃப்டி தான். ஜெனரேட்டர் கிடைப்பதிலும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு கொண்டு வருவதிலும் சிக்கலை சந்திப்பதாக கூறும் விவசாயிகள் இருசக்கர வாகனம் மூலம் தண்ணீர் பாய்ச்சுவது எளிமையாகவும் செலவு குறைவாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர்.